Daily. Taste the Daily. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நுழைவு வாயில் மலர் அலங்கார வடிவங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். அவருடன் அங்கே அமைச்சர்கள், சென்னை மேயர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காலை 10 முதல் இரவு 7 மணி வரை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டணம் தொடர்பான விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எவ்வளவு நாட்கள் திறந்திருக்கும்? இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் 4வது சென்னை மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். இன்று தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலர் கண்காட்சியானது வரக்கூடிய 11ஆம் தேதி வரை, அதாவது 10 நாட்களுக்கு மக்களினுடைய பார்வைக்காக இருக்கும். முக்கியமாக காலை 10 மணிக்கு மக்கள் அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில இரவு 7 மணி வரை அது பொதுமக்களினுடைய பார்வைக்கு அனுமதிக்கப்படும். அதற்கேற்ற வகையில் அவர்களிடம் கட்டணம் கூட வசூலிக்கப்பட இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா, பெரியவர்களாக இருந்தால் 150 ரூபாய், குழந்தைகளாக இருந்தால் 75 ரூபாய், அதே போல வீடியோக்கள் எடுக்க வேண்டும், கேமராக்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் 500 ரூபாய் அந்த டிக்கெட்டுக்கான கட்டணம் என்பது வசூலிக்கப்பட இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா, மலர் கண்காட்சி கடந்த 2022 முதல் தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் 4வது மலர் கண்காட்சியானது தொடங்கப்பட்டு இருக்குது. சென்னையில இந்த மலர் கண்காட்சி என்பது நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் வருகை தந்து மகிழ்ச்சியாக தங்கள் குடும்பங்களோடு வருகை தந்து இந்த மலர் கண்காட்சியை பார்வையிடுவாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, ஓசூர், கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், அதே போல நீலகிரி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அரிய வகையான மலர்கள், சுமார் 50 வகையான அரிய வகை மலர்களானது இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதே போல சுமார் 3 லட்சம் பூத்தொட்டிகள் கூட கொண்டு இந்த பகுதியில அலங்காரம் என்பது செய்யப்பட்டிருக்கு. பார்ப்பதற்கே கலராக அந்த மலர்கள் என்பது குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் என அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா, மயில் வடிவம், யானை வடிவம், அதே போல ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த மலை ரயில் வடிவம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள்ல அந்த பூக்களாலேயே அலங்காரங்கள் செய்யப்பட்டு இருக்குது. இது குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த மலர் கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டு இருக்குது. முக்கியமாக அந்த மலர் கண்காட்சி முழுவதும் குளிரூட்டப்பட்டு, அதாவது முழுவதும் ஏசியிலேயே இந்த வெயிலுக்கு வாடாமல் இருப்பதற்காக இது தயார் செய்யப்பட்டு இருக்குது. இந்த ஏற்பாடுகள் என்பது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2022 முதல் இந்த மலர் கண்காட்சி சென்னையிலும் கூட குளிர் பிரதேசங்கள் ஊட்டி, கொடைக்கானல் மட்டும் இல்லாமல் சென்னையிலும் கூட இது நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு கடந்த 2022 முதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில இன்றைய தினம் 4வது சென்னை மலர் கண்காட்சியானது முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, வேளாண்மை நலத்துறை சார்பில் இந்த தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பில் இந்த மலர் கண்காட்சியானது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. அதற்கேற்ற வகையில் தமிழகம் முழுவதும் இருந்து, முக்கியமாக ஊட்டி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அரிய வகையான 50 மலர்களானது வரவழைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இந்த அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கு. வரக்கூடிய 11ஆம் தேதி வரை இந்த மலர் கண்காட்சி என்பது நடைபெறும். முக்கியமாக பார்த்தோம்னா, பொதுமக்கள், குழந்தைகள் என அனைவருமே வருகை தந்து இதனை பார்வையிட்டு மகிழ்ச்சியாக அவர்களுடைய பொழுதை கழிக்கக்கூடிய வகையில் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு.
வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். அது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.